ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூன் 28 முதல் ஜூலை 4 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் திசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கான கிரக நிலவரம்: ரிஷபராசியில் செவ்வாய் இருக்காரு, மிதுனத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு, கடகத்தில் சுக்கிரன் குரு புதன் சேர்க்கை, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு. குருவின் பார்வையில் சந்திரன் நீச்சஸ்தானத்தில் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அதே சமயம் கும்பராசியில் ராகு இருக்கார், மீன ராசியில் சனி இருக்கார். இந்த சனியுடைய 3ஆம் பார்வையில் ரிஷபராசியில் செவ்வாய் இருக்கார். பொதுவாக சனி பார்வையில் செவ்வாய் இருந்தால் பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது அந்த பாதிப்புகள் பெருசாக இருக்காது, பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது. காரணம் என்னென்னா, உச்ச குருவின் பார்வையில் சனி இருக்கார். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக நிலவரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு. நீச்ச பங்க யோகத்தை மட்டுமல்லாமல் கஜகேசரி யோகத்தையும் பெறுகிறார் சந்திரன் குருவின் பார்வையில். இந்த வாரத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொன்னால், மேஜர் பயிற்சின்னு சொன்னால், சுக்கிரன் 4ஆம் தேதி அன்னைக்கு, ஜூலை 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒன்று தான் மேஜர் பயிற்சி. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் விருச்சிக ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது ஜூன் 29ஆம் தேதி மதியம் 1:09 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆனால் அந்த மேஷ ராசிக்கு ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, நீச்ச பங்க யோகத்தை சந்திரன் பெறுவதன் மூலமாக. 29ஆம் தேதி ஜூன்லேருந்து ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்ற காலம். ஆனால் இந்த சந்திரன் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால குரு சந்திரன் பரிவர்த்தனாயோகம் ரிஷபராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும், வெற்றியை தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அந்த சந்திராஷ்டமத்தில் கூட மிதுன ராசிக்கு ஒரு பெரிய வருமானம் ஏற்படும். குறிப்பாக பதவி சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, குருவின் உச்ச குருவின் நேர்பார்வையில் சந்திரன். அதனால் தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வருமானம் ஏற்படணும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிதுன ராசிக்கு யோகத்தை தருகின்றார் சந்திரன் சந்திராஷ்டமத்தில் கூட. இந்த சந்திராஷ்டமம் ஜூலை 1ஆம் தேதி மதியம் 1:31 முதல் ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 வரைக்கும், அதாவது ஜூலை 3ஆம் தேதி ராத்திரி ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை 12:48, அதாவது சனிக்கிழமை விடியற்காலை, வெள்ளிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை விடியற்காலை 12:48 சந்திரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இந்த கடகராசிக்கு சந்திராஷ்டமம் வரும்பொழுது தான் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சந்திரன் குரு சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்காங்க. அதாவது சந்திரன் குரு இருக்கிற இடத்துலேருந்து 8ஆவது இடத்துல தேய்பிரை சந்திரனாக இருக்கார். இதனால் உங்களுக்கு பாதிப்புகள், தனிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசிக்கு. ஸோ இந்த கடகராசிக்கு எப்போ வரைக்கும் இருக்குன்னா, சனிக்கிழமை விடியற்காலை 12:48 முதல் திங்கட்கிழமை விடியற்காலை 4:57, அடுத்த வாரம் 6ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி விடியற்காலை வரை சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசி நண்பர்கள் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலை விஷயமா, இல்லை தொழில் விஷயமா, வியாபார விஷயமா, ஏதோ ஒரு விஷயமா, திருமண விஷயமா, இல்லை குழந்தைக்கு சம்பந்தமாக, குழந்தைகளுடைய மேல் படிப்பு, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த 4 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்,
இந்த 4 ராசிக்காரர்கள் தங்களுடைய வேலை நிமித்தமாக சந்திராஷ்டமத்தன்னைக்கு வெளியில் போகும்பொழுது உங்களுடைய குருமார், அதாவது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் எனக்கு இவர் மானசீக குருவாக யாரையாவது ஏற்றுன்னு இருக்கலாம், இல்லாட்டி மடாலயங்களுடைய குருமார்கள் உங்களுக்குன்னு உங்களுடைய சம்பிரதாயத்துக்குன்னு ஒரு குருமார் இருப்பார். இப்போ ஸ்ருங்கேரி மடம், காஞ்சி மடம், இல்லாட்டி நம்ம மேல்மருவத்தூர், இந்த மாதிரி அந்த குருமார்களுடைய ஃபோட்டோ வீட்டில் இருந்துன்னா அவங்க எதிரில் ஒரு 3 நமஸ்காரம் பண்ணிவிட்டு 3 நமஸ்காரம் பண்ணணும். ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரம், பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரத்தை செய்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை குரு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு கிளம்புங்க. குருவருள் உங்களுக்கு துணை இருக்கும். சந்திராஷ்டமத்தினால் வரும் பாதிப்பிலிருந்து உங்களை காப்பதற்கான அனைத்து வழிவகைகளையும் அந்த குருவின் பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுடைய காரியங்கள் சித்தியாகும். இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது இந்த வாரம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார ஆரம்பமே ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சந்திராஷ்டமத்தில் நீங்கள் இருக்கீங்க. இதில் சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை இருக்குது, ராசிநாதன் செவ்வாயின் பார்வை இருக்கிறனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதியாக இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் குறை இருக்காது, வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை வரக்கூடிய வருமானத்தை கூட தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன், அதனால் சந்திரன் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். இதனால் உடம்பு ரீதியான சங்கடங்கள் விலகும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவோ வாங்கி போட்ட லேண்டு எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்தது சார், எனக்கு டாக்குமெண்ட் கூட இல்லை சார் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அந்த டாக்குமெண்ட் கிடச்சி அது எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி அரசாங்கத்தின் உதவியை கொண்டு எப்போவோ நீங்கள் பெட்டிஷன் போட்டிருப்பீங்க, எனக்கு எங்கே லேண்ட் இருக்குதுன்னு தெரில அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ரெஜிஸ்ட்ரார் அல்லது அந்த தாசில்தார்ட்டேருந்து உங்களுக்கு லெட்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறனால, அதாவது நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வார்த்தைகள் நன்மையில் முடியக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அது என்ன ஆகும்னா உங்களுக்கு கெட்ட பேரை ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுவாங்க, இவங்க மேஷராசிக்காரங்களா சண்டைக்காரங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சண்டை போட்டாலும் அதில் நியாயம் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. உங்களுடைய பொறுமையின்மை காரணமாக தான் இந்த கெட்ட பேர் வரும். பொறுமையை காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த வார கடைசியில், இந்த வாரம் முழுக்கவே 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, அதாவது புதன் சுக்கிரன் சூரியன். இதில் 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு, சூரியன் இல்லை, புதன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்குவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் குரு உச்சமாக இருக்கார், சுப செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளை 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 1லேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான நேரமாக இருக்கிறனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வயல்வெளியில் வேலை பண்ணக்கூடிய நபர்கள், சித்தாள் வேலை பண்ணுறவங்க, அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நிலம் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் தங்கமாக மாறினா உடனே நிலத்துலேருந்து தங்கம் எடுக்க முடியுமான்னு கேட்காதீங்க. உங்கள் நிலத்தை ஒன்றா அடமானம் வச்சோ இல்லை நிலத்தை விற்றோ உங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், குரு வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். அப்படி எதுவுமே போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
நவக்கிரக குரு, அந்த நவக்கிரக குருவில் போயிட்டு அந்த நவக்கிரக குருவுக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள். மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மதியம் 1:09 சந்திராஷ்டமம். இந்த முதல் 1.5 நாள் ஞாயிறு திங்கட்கிழமை மத்தியானம் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி காத்துருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பண வருமானம், சொத்து சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நற்செய்திகள் வருவது போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இத்தனை நாளாக உங்களுக்கு தேவையில்லாமல் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுடைய காதல் விஷயத்தில் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இத்தனை நாளாக ப்ரமோட் பண்ணியிருப்பீங்க, உங்கள்கிட்ட உங்களுடைய காதலை சொல்லி பார்த்துருப்பீங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க தேடி வருவாங்க. அவங்க உங்கள் பேரில் அன்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ பதட்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த தொழில், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இல்லை கன்சல்டன்சி பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லாபம் பெருகுவதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரக சேர்க்கை. இதில் சுக்கிரன் இந்த வாரக்கடைசியில் 4ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பொருளை வாங்குவீங்க. ஒன்றா காரு, பங்களோ, ஏதோ ஒரு பொருள். அது உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தை நோக்கி போகிறாருன்னு கவலைப்படாதீங்க. அவர் நீச்சத்தை நோக்கி போனாலும் சனியின் பார்வையில், உங்களுடைய யோகாதிபதியின் பார்வையில் வரதுனால அவருக்கு நீச்ச பங்க பலனை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக வியாபாரத்தில் புதிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய வெற்றிக்கான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தாங்கள் எதிர்பார்த்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய பதவி உயர்வை இத்தனை நாளாக தடுத்துட்டு இருந்தவங்க, உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் உங்களை பற்றி பெருமையாக மறைமுகமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பதட்டத்தை, படபடப்பை குறைச்சிக்கிறது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுற நபர்களிடம் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, பெருமாளை வணங்க வேண்டும். புதன்கிழமை அன்று நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். 2வது, ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் நாளே 28ஆம் தேதி அன்னைக்கு முடிஞ்சதுன்னா காத்தால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி யாருக்காவது ஒரு 4 பேர்த்துக்காவது தயிர் சாதமோ பானகமோ நிவேதனம் பண்ணுங்கள். அவர்கள் வயிறு குளிர்ச்சி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கை குளிர்ச்சி அடையும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்போடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன மோதல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆனால் அதுக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அது உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீங்களா, இல்லை சாமர்த்தியமான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்களாங்கிறது இருக்குது. விரயஸ்தானத்தில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆனால் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் கோபம் விரயங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக யாராவது உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணி கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி விட்டால் போதும், இந்த பொருளை நான் வாங்குகிறேன், என்ன செலவானாலும் பார்த்துக்கிறேன்,
அதாவது பிடிவாதத்தில் முதலீடு செய்கிறீங்க, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா அது மேலும் மேலும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், தந்தைக்கான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பண பற்றாக்குறை இருக்குமான்னு கேட்டால் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக ஓடிட்டுருக்கு. ஆனால் வேண்டாத சில செலவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேணும். சுப செலவுன்னா என்ன? வீட்டில் ஏதாவது ஒரு சுமங்கலி பிரார்த்தனை, வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க. அப்படி ஒன்றுமே இல்லையா, ஒரு 2 வயசானவங்களை கூப்பிடுங்க. வயசான ஒரு தம்பதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவியை கூப்பிட்டு அவளுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து நமஸ்கரித்து வாருங்கள். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களும் பண விரயங்களையும் தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஃபாரினுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை தவிர்ப்பதற்கும், எங்கேயாவது உங்கள் வீட்டில் உங்கள் பையனோ பொண்ணோ வெளியூரில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ஃபீஸ் கட்டுவீங்க. அந்த ஃபீஸ் கேன்சல் ஆகிட்டு உங்கள் பையனோ பொண்ணோ திரும்பி வரா மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை, சந்திராஷ்டமத்தில் கூட உங்களுக்கு ஆசைப்பட்ட காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. தன யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் உங்களுடைய முதலீடுகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லேண்டில் வாங்கி போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு வண்டியை வாங்கி விற்கிறீங்கன்னா, நார்மலாக வண்டி வாங்கி விற்றா நஷ்டம் வரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கி விற்றாலும் கூட நஷ்டம் இல்லாத வாரமாக இந்த வாரம் இருந்துடும். இந்த வாரத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க, நன்மைகள் அதிகரிக்கும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். ராசிநாதன் நீச்ச பங்கம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. வியாபாரத்தில் நம்பர் 1, படிப்பில் நம்பர் 1, உடன்பிறப்புகளுடன் பேச்சுவார்த்தையில் நம்பர் 1. உங்களுக்கு அடுத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். அதே சமயம் என்னோட தேவை என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சாமர்த்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அதே சமயம் வியாபாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாயின் பார்வையில் சந்திரன், குருவின் பார்வையில் சந்திரன் இந்த வாரத்தில் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 28, 29, ஜூன் 28, 29 குருவின் பார்வையிலையும் செவ்வாயின் பார்வையிலையும் சந்திரன் இருக்கார். அதனால் சந்திரனுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அதாவது உங்களை அந்த 2 நாட்களில் உங்களை கையில் பிடிக்கவே முடியாது. யூ வில் பி ஸோ பவர்ஃபுல். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகும்போது 29லேருந்து ஜூலை 1 வரைக்கும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் அந்த சந்திரன், அதாவது சந்திரன் குரு சஷ்டாஷ்டக தோஷமாக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஏன்னா குரு உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கார். ராசிநாதன் குருவோட வீட்டில் இருக்கார். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில்முறை எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுக்கு பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமாங்கிறதான் கேள்வியே. பொதுவாக இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது பதவி தேடி வரும், எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் அது நிரந்தரமாக இருக்குமா அப்படின்னா உங்களை வச்சு அவங்க ஏதாவது கேம் ஆடுறாங்களாங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த ஒரு சாமர்த்தியம் இப்போ இருக்காது. ஆக்சுவலாக சாமர்த்தியம் இருக்கும், ஆனால் இப்போ கிடையாது. அதே சமயம் சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி கஜகேசரி யோகம் 1-7க்கு சம்மந்தப்படுறதுனால நண்பர்கள் மத்தியில் அல்லது சக பணியாளர்கள் மத்தியில், உங்களுடைய கூட்டணி மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீங்கள் அரசியல் கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா, அரசியலில் இருக்கீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களை தலைமை பண்போடு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் தலைமையேற்று நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவதற்கான அமைப்பை தருகின்ற வாரமாக இருக்கும். இதில் செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார். அதனால் மூத்த சகோதரர்களுடன்
தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக ஒலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மூத்த சகோதரர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம் கடகராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரம்னா விநாயகர் வழிபாடு செய்யணும். இதில் சந்திரன் எல்லாம் நல்ல இடத்துல இருந்தாலும் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறனால நீங்கள் தப்பாக பேசுறது, தேவையில்லாத பேசுறது, வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சூரியன் 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 12ல் இருக்கிறனால அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கான பரிகாரம் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்கத்தில் ஒரு பதவி எதிர்பார்க்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஏதோ ஒன்று வரணும்னா இப்போ வரத்துக்கான நேரம். ஆனால் உங்களுடைய கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக உணர்ச்சி வசப்படுறீங்க. அந்த உணர்ச்சி வசப்படுறது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குரு விரயஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவர் அஷ்டமாதிபதி குரு 8ல் 8ஆம் வீட்டு அதிபதி 12ல் மறையிறது நல்லது தான். ஆனால் 5ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்கிறனால குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே லாபத்தையும் தரக்கூடிய வகையில், ஏன்னா சூரியன் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் விரையாதிபதி புதன் 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறனால வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எதையாவது பேசினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதாவது நிறையா பேசுவீங்க, அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் கிடையாது, நஷ்டத்தை ஏற்படுத்திக்க மாட்டீங்க. ஆனால் தேவையில்லாத ஒரு மனஸ்தாபத்தை எல்லார் மனசுலையும் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். எந்த இடத்துல எது பேசணும்னு தெரியும். அடுத்தவங்க பேச்சை கேட்குறதுங்கிறது உங்களுக்கு இப்போ இல்லை. அதாவது நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்க. அடுத்தவங்க, அதுவும் குறிப்பாக உறவுகள் பேச்சை கேட்பதற்கு முயற்சி எடுங்க. கூட பிறந்தவங்க பேச்சை கேட்கறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா இதில் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதாவது உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு மூத்த சகோதர வழியிலையோ அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் நபரிடமோ உங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுத்துவது நல்லது. எல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்னீங்கன்னா தேவையில்லாமல் பதட்டம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகளால் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கான குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படும். நீங்களே அந்த ராசியிலேயே குழந்தைங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்கான படிப்பு தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். அதனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். சில பேர்த்துக்கு ஜாதக வீக்காக இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். முதலீடுகளை அதிகப்படுத்தலாமே தவிர அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உடம்பு புத்துணர்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நில லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. சொந்தமாக நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டை அடமானம் வச்சு மீட்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளிடமிருந்து பண உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்கோபத்தில் நீங்கள் பேசக்கூடாது. அதுவும் தொழில் வியாபார உத்தியோக விஷயத்தில் முன்கோபத்தை காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், தொழில் ரீதியான நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம், இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அம்பாள் வழிபாடுனா எந்த அம்பாளை வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள். கூடவே துர்கா சப்தஸ்லோகியை சொல்லி வழிபடுங்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் பண நஷ்டங்களும் விலகும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துலேருந்து சனி பார்வையில். இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஆனால் இந்த சனிக்கு குரு பார்வை இருக்குது, உச்ச குருவின் பார்வை. ஆனால் குரு உங்களுக்கு பாதகாதிபதி. ஒரு கெட்டவன் ஒரு நல்லவனை பார்க்குறாரு, அந்த நல்லவன் இன்னொரு கெட்டவனை பார்க்குறாரு. அதனால் என்ன ஆகும்,
உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் உங்களுடைய தந்தை விஷயத்தில் சில அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்தும். தந்தைக்காக செலவுகள் ஏற்படும், தந்தை வழி உறவுகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய பெரியப்பா பையனோ பொண்ணோ இருக்காங்க, இல்லை சித்தப்பா பையன் பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் உதவி பண்ணினீங்கன்னா மனசை தயார்படுத்திக்கோங்க, இதை கொடுக்குறேன் எனக்கு வராது, திரும்பி வராது. அதே சமயம் உங்களுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தந்தையின் மருத்துவ செலவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் பெரிய பெரிய பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கனாலே போதும், ஒரு 30,000 40,000 சம்பளத்தில் மற்ற உங்கள் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து ஒரு 10,000 15,000 20,000 சம்பளத்துக்கு போனாங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு சேலரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் பெறுவதற்கான யோகம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கூட படிக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய சக மாணவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வார்கள். உங்களை இத்தனை நாளாக ஒரு தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணி டார்ச்சர் பண்ணி சங்கடப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அவங்க தங்களுடைய தப்பை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கணும்னு நினச்சிருந்தா முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துறை சம்பந்தமாக, அதாவது திருமண விஷயத்தில் திருமணம் இப்போ நடத்தக்கூடாது. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவசரப்பட்டு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்காதீர்கள். ஆனால் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்கள் இப்பொழுது உங்களுடைய அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் சகோதர சகோதரிகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை விஷயத்தில் தேவையில்லாத முன்கோபம் அவருக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதத்தில் சங்கடம் ஏற்பட்டாலும் கடைசியில் வெற்றி அடைகிறது என்னமோ நீங்கள் தான். ஆனால் அனாவசியமான செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் போது லீகல் பிரச்சனைகளில் சிக்காதீங்க. அதாவது போலீஸ் கேஸு, வழக்கறிஞர், கோர்ட்டு கேஸுன்னு அலையாதீங்க. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு ஏதாவது கோர்ட்டு கேஸில் ஆஜராகணும், உங்களுடைய கோர்ட்டுக்கு ஆஜராகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் போகிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் போங்க, அப்படி இல்லை அப்படின்னா வாய்தா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஆஞ்சநேயரை தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். வார கடைசியில் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு அந்த ஆஞ்சநேயருடைய பாதத்தில் முடிஞ்சால் முழுசாகவே பண்ணலாம், இல்லாட்டி பாதத்தில் கொஞ்சோண்டு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுங்கள். ஆஞ்சநேயருடைய மனம் குளிர்வது போல் உங்கள் மனமும் குளிரும். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகள் கூட உங்களிடம் மண்டியிடுவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. அந்த கிரக நிலவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் அடங்கி போவார்கள். அதுவும் ஆஃபீஸ் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான நேரம் இது. வருமானம் ஜாஸ்தியாக இருக்கணும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படணும், உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண யோகம் கைகூடணும், பையனோ பொண்ணோ மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சா அவங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுடைய குடும்பத்தினர் வளர்ச்சி அடையும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இத்தனை நாளாக ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக அவங்க எதிர்பாலினத்தவராக இருந்தால் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஆஃபீஸ் விஷயத்தில் அவங்க மறைமுகமாக தான் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு உங்களை விட்டு அவங்க மூலமாகவே உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, 5-6 வருஷமாக பிளான் பண்ணுறேன், எனக்கு நடக்கவே இல்லை சார்னா இப்போ உங்களுக்கு தொழில் அமைப்பதற்கான வாய்ப்பு வருது. கூட பிறந்தவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கணும், இடமாறுதல் ஏற்படணும், சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் நான் ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரூமாவது நீங்கள் எடுத்து கட்டி அதை வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு அஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவது போல தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
தாய் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி காத்துட்டு கொண்டிருக்கின்றது. குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும், ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக இடுப்பு பகுதிக்கு கீழே ஏதாவது பிரச்சனை இருந்தது, யூரினரி இன்ஃபெக்ஷன், இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்குது, ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் இருக்குது, இல்லாட்டி இந்த காலில் நரம்பு சுற்றிட்டு இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக உடம்பு தீர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கும். சார் எனக்கு நான் 40 வருஷமாக கடன் கட்டிட்டு சார் இன்னும் நாள் முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் தங்களுடைய திருமண விஷயத்தில் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாங்கன்னா அவங்கள ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப சூப்பரான டைம். அதாவது உங்களுடைய இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுடைய கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அவங்களுடைய திருமண விஷயத்தில் நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வரக்கூடிய நேரம் இது. அது ஒன்றா குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை கூட பிறந்தவங்களுக்கு திருமண விஷயமா இருக்கலாம். சார் அப்போ எங்களுக்கு சார் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திருமணம் இல்லை. உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடந்ததுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது ஜூன் மாதம் உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. இந்த வாரத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பெருமானை வணங்குங்கள். முருகப்பெருமானை எங்கே வணங்குறது, எந்த கோயிலில்? ஏன்னா அறுபடை வீடு இருக்குது, ப்ளஸ் மருதமலை இருக்குது, எவ்வளவோ இடம் இருக்குது முருகனுக்கு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குவளையற்றோர் வழிபடட்டோன்னு அந்த காலத்திலே பார்வதி தேவி சொல்லிட்டு போயிருக்கா. எங்கெல்லாம் குன்று இருக்கோ அங்கெல்லாம் குமரன் வழிபட வேண்டிய இடம் இது, வழிபட வேண்டிய நாடு இது. அதனால் நீங்கள் ஒன்றா திருப்பரங்குன்றம் போங்க, இல்லையா பழனிமலை முருகனை தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடாத உச்சத்தை தொடுவதற்கு அந்த முருகன் துணை இருப்பான். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலிருந்து தான் சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் உறவுகளால் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. வாழ்க்கை துணையின் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் மனைவியோ ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காருன்னா நீங்கள் அதுக்கு துணை இருந்து அவங்கள அந்த இக்கட்டிலேருந்து வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு முயற்சி உங்களுடைய வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாக அமையறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது உங்களுடைய மாமனார், நீங்கள் இந்த ராசியில் பிறந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவருடைய அம்மா, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியுடைய அம்மா, அவங்களுடைய ஹெல்த்தில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குது. அதுக்கான மருத்துவ செலவுகள் சுப செலவுகளாக மாறக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா பூர்வீக சொத்து, இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் சம்பாத்தியத்தில் சுய சம்பாத்தியத்தில் வாங்கக்கூடிய சொத்தாக இருக்கும். ஸோ சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த நிலம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும். அந்த மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அந்த நாட்களில், அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து ஜூலை 4லேருந்து 6ஆம் தேதிக்குள்ளார தாயாருடைய ஆரோக்கிய விஷயமாக மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அன்றைக்கி உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த வார கடைசியில் 4ஆம் தேதியிலேருந்து யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் ஹெக்டிக் ட்ராவல். இந்த ட்ராவலிங் உங்களுக்கு நல்ல முயற்சியாக இருக்கும், நல்ல பலனை தரும். நீண்ட நாட்களாக பதவி வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வும் தொழில் அமைப்பும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடினமான முயற்சியை வெளிப்படுத்தி அதனால் படிப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உங்கள் படிப்பில் உங்கள் குடும்பமே சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறனால எதையும் அவசரப்பட்டு பேசாதீங்க.
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் செயல்பட்டிங்கன்னா நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கான விருச்சிக ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் கொஞ்சம் முன்கோவி நீங்கள். ஆனால் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தேவையில்லாமல் உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. அதுவும் குலதெய்வம் எப்படி இருக்கணும்னா உக்ர தெய்வமாக இருக்கணும். உக்ர தெய்வம்னா கையில் அருவாள் வச்சுட்டு ஊருக்கு வெளியில் உட்காந்துருக்கோம் தெரியுமா, கருப்பண்ண சுவாமி அந்த மாதிரி முத்துக்குமார சுவாமின்னு அந்த மாதிரி தெய்வமாக இருக்கணும். அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை சார், எங்களுக்கு திருப்பதி தான் குலதெய்வம், பழனி தான் குலதெய்வம் அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டியது காளி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும், பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் ஞாயிறு திங்கள் சந்திரன் ட்ராவல் பண்ணுறார். அதுவும் குருவின் பார்வையில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல செலவு, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகப்பிரவேசம், உங்கள் வீட்டில் தாயாருக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம், அப்பாவுக்கு தானே பண்ணுவாங்களே, அம்மாவுக்கும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் இது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சுயமுயற்சியில் நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான நேரம். நார்மலாக 4ஆம் இடத்துல சனி இருந்தால் நிலத்தில் முதலீடு பண்ணலாம், விற்க முடியாது. ஆனால் இப்போ நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கும் நிலத்திலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது ஒரு இடத்த விற்று, சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்த விற்று பாதி பணத்தை உங்களுக்கு வீட்டுக்கும் பாதி பணத்தை நில முதலீடுகாகவும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தந்தையுடன் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுறீங்க, அதை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய பண விவகாரங்களில் நீங்கள் எதை பண்ணாலும் செலவு ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா கடன் சம்பந்தமாகவோ அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றா 28, 29 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 4லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாளில் ஒரு சந்தோஷமும் நடக்கும். ஆனால் சந்தோஷம் வரத்துக்கு முன்னாடி ஒரு இக்கட்டை சந்திச்சுட்டு தான் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. அதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி வெளிவருவீர்கள். அந்த சாமர்த்தியத்தை பயன்படுத்துவீர்கள். அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். மன தைரியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைக்குமா அப்படின்னா, வருமானம் கிடைச்சா வேலை கிடைக்கும், வருமானம் வரக்கூடிய நேரம் இது. ஆனால் நீங்கள் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். வெளியூருக்கு போனால் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தால் கூட நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் பார்க்கறதுனால கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒன்றுமே இல்லையா, ஒரு டூருக்காக போயிட்டு வருவீங்க, ஒரு 50,000 செலவு பண்ணிட்டு டூர் போயிட்டு வருங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் பணம் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வரக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பால் இனத்தவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்பால் இனத்தவர்கள் மூலமாகவே பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த, அதாவது தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறனால தந்தையின் ஆலோசனை பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. அப்பா சொல்லிட்டாருன்னா எதிர்பேச்சே பேசக்கூடாது. எங்கள் காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு எதிர்த்து பேசக்கூடாது. நானே கொஞ்சம் பேசுவேன்ட்டு பேர், நான் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் எதிர்த்து பேசுவேன். எங்கள் அண்ணனுங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் அவங்க அப்பாவை யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு அந்த காலத்தில் இருந்து. இப்போ பசங்களை பார்த்து அப்பா மக்கள் பயப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் இந்த காலத்தில் குழந்தைகள் பெற்றோருக்கு மரியாதை கொடுப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள், உங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க, தந்தையிடம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறைவது மட்டுமல்லாமல் பெரிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் ஒரே ஒரு டியூரேஷன் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 29லேருந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும்.
அந்த நாட்களில் ஒரு பெரிய செலவு இருக்குது, ஆனால் வருமானம் வரதில் ஒரு தடை இருக்கும். ஆனால் கூட இருக்கிறவங்க உங்கள் ஒய்ஃப் ஆர் ஆஸ் அ லைஃப் பார்ட்னர், இல்லாட்டி பிஸ்னஸ் பார்ட்னர், அல்லாட்டி நெருங்கிய நண்பர்கள், அவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவங்க தான் தக்க நேரத்தில் கடன் கொடுத்து உதவுவாங்க. இந்த கடன் வாங்கணுமா அப்படிங்கிற யோசனை இருப்பீங்க. ஆனால் கடன் வாங்கினா தான் இந்த வாரத்தில் நீங்கள் சமாளிக்க முடியும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை சுற்றி ஒரு பெரிய ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் உங்களே பார்த்துட்ருப்பாங்க. எல்லோரும் உங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. உங்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் நண்பர்கள் மத்தியில் கௌரவத்தை உணர்த்துவதற்கான வாய்ப்பை பெறுகிறீர்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வார கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் அது பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளார, அதாவது இந்த வார கடைசியில் சுக்கிரன் 4ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் வரார். இந்த சுக்கிரனின் பார்வையில் வரும்பொழுது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், பண வருமானம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இப்போ அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பொன் பிறந்த வீட்டில் போக வர கல்யாணம் அப்படின்ட்டு. இப்போ பொன் பிறந்த வீட்லேயும் சண்டை இருக்குது, அது வேறு விஷயம். உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் போக வர கல்யாணம். எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு, அதாவது ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா ஒரு 40 பேர்த்துக்கு சாப்பாடு பண்ணுவீங்க. அந்தளவுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். அதனால் செலவை மட்டுப்படுத்தி செயல்படுங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும், இல்லை உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் காதல் விஷயத்தில் ஒரு பிரச்சனை. இப்போ அவங்க பிடிவாதமாக இருப்பாங்க இத்தனை நாளாக, இப்போ நீங்களும் பிடிவாதமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் மனைவியோ கணவரோ உங்களை ஆசுவாசப்படுத்துவாங்க. வேண்டாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்க கொடுக்குற டைரக்ஷன் கரெக்டாக இருக்கும். அவங்க பேச்சை கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் பேச்சை கேட்டு செயல்படுங்க. அது உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் பெருசாக நீங்காது, ஆனால் குறையும். இப்போ கண்ட்ரோல் ஆகிறதுக்கான நேரம். ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர் யாருன்னா, ஹீ கிவ்ஸ் ப்ராப்பர் அட்வைஸ். அந்த ஆளை பேச்சு கேளுங்க. யார் இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, இல்லை சக பணியாளராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான நேரம் இது. உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு செய்கிறதும் விசேஷம். அது ஏன் சிவ வழிபாடு? 7ஆம் இடத்துல குரு இருக்காரே, குரு பார்க்க கோடி நன்மை. பொதுவாக குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிவன் கோயிலுக்கே போக முடியும். நீங்கள் குரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களால் போக முடியாது. அதனால் குருவின் அருள் அவசியம் தேவை. அதனால தான் சொல்லியிருக்காங்க, மாதா பிதா குரு தெய்வம். மாதா மூலமாக தான் பிதாவை தெரியும், பிதா மூலமாக தான் குருவை அறிமுகப்படுத்துவாங்க, குரு மூலமாக தான் தெய்வத்துக்கிட்ட போக முடியே தவிர தனியாக போக முடியாது. அதனால் குருவருள் உங்களுக்கு தேவை. அதற்கு சிவ வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறதுனால தொழில் ரீதியான முதலீடுகளால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரம். இப்போ தொழிலில் முதலீடு பண்ணலாம், உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பண வருமானத்தினால குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும், உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் சண்டை, பேச்சுவார்த்தையே இல்லை. இப்போ வரும். இப்போ அவங்களே இறங்கி வருவாங்க. சரி, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் போகாமல் இருப்பீங்களா? இப்போ உங்கள் பையனே இருக்கான், உங்கள் பையனுக்கு ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறான், வேற்று மதத்தையோ வேற்று ஜாதி பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிறான். இத்தனை நாளாக வீம்பில் இருந்துட்டீங்க. அங்கே ஒரு குழந்தை பிறக்கும், உங்கள் பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பேரம் பிறப்பான், இல்லை பேத்தி பிறப்பா, ஓடுவீங்க. அதுதான் தான் ஆடாவிட்டாலும் தசையாடும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட வேணால் மறைச்சிட்டு நிற்கலாம், பிள்ளைகிட்ட மறைக்க முடியாது, அதுவும் பேரங்கிட்ட மறைக்கவே முடியாது. எப்பேற்பட்ட அப்பாவாக இருந்தாலும் சரி, பையனை திட்டுவாங்க, ஆனால் பேரனை பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சிடுவாங்க. ஸோ இதுக்கு தான் அந்த காலத்தில் முன்னேறர்கள் சொல்லியிருக்காங்க, 3 தலைமுறை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது.
உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்பொழுது அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிரிகளால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகளே சொல்லுவாங்க, வேணாம்ப்பா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு நடந்தது. எதிரி தான் அவங்கள வளர விடாமல் தடுக்கிறாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு எதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிரியுடைய சப்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் மட்டும் இல்லைங்க, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சினிமாவில் டைலாக் வரும், எதிரி எங்கேயும் மிச்சம் வைக்கக்கூடாது, கடனை மிச்சம் வைக்கக்கூடாது, நெருப்பை மிச்சம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் வச்சா பிரச்சனை வரும்ன்ட்டு. அதனால் எதிரியை முடிச்சுட்டு வருவீங்க, கடனை முடிச்சுட்டு வருவீங்க, நெருப்பையும் அணைச்சிட்டு வருவீங்க. ஸோ உங்களுக்கு இப்பொழுது தலைமை பண்போடு செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளை முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ சங்கடங்கள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, குரு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறனால. முதலீடுகள், இப்போ முதலீடு தான் உங்களுக்கு இத்தனை நாளாக முதலீடு பண்ணி வச்சுருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருப்பீங்க. தட் கம்ஸ் டு யுவர் ஹெல்ப். அதுதான் உங்களுக்கு உதவ போகிறது. அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த எதிரிகள் இப்பொழுது உதவிகரமாக செயல்படுவார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன், அப்படி ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்த்துட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள், வேலை, ஆஃபீஸ் விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, நேர்மையாக பேசுங்க. தப்பான வார்த்தையை பேசிங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு மட்டும் இல்லை, எதிரிகளால் உங்களுக்கு அவமானப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏதாவது பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்கள். சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறனால உங்களுக்கு எதிரி வெளியில் இல்லை, உங்கள் கூடவே இருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டால் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட எதிரியும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த அன்னை தந்திடுவாள். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு இல்லாத சந்தோஷம் கிடையாது, எல்லாமே சந்தோஷம்தான். தன்னம்பிக்கையாக இருப்பீங்க, மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். உடம்பில் வியாதி எல்லாமே இருந்தது. எலும்பில் ப்ராப்ளம், தசையில் ப்ராப்ளம், நரம்பில் ப்ராப்ளம், இதெல்லாம் இருந்தது. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வருது. உங்கள்கிட்ட ஒரு புத்துணர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கார் உச்சமாக, ராசிநாதன். அந்த ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறார். இதனால் உங்களுக்கு மனத்தெளிவும் உடல் தெளிவும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள், விரயங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்குறார், பாக்கியாதிபதியும் பார்க்குறார். அதனால் தந்தையால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதிலேருந்து அவர் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ அவங்க சொல்கிறது உங்களுக்கு நியாயம், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நியாயத்தை என்றைக்குமே நீங்கள் மீனராசிக்காரங்க காது கொடுத்து கேட்குறதில்ல. அதனால் தம்பி தங்கைகள் சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால தேவை இருந்தால் மட்டும் வாங்க. எதிர்பாலினத்தவர்கள்கிட்ட கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், செவ்வாய் பார்வையில் வரார். இதனால் எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலில் கொண்டு போய் விடும், உங்கள் தூக்கத்தை கெடுத்துடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்ப தலைவிகளாக இருந்தால் குடும்பத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. யார்கிட்ட பேசினாலும் தேவையில்லாத பிரச்சனை. குறிப்பாக உங்களை விட வயதில் இளையவர்கள், தம்பி தங்கைகள், மைத்துனி, இல்லாட்டி உங்களுடைய ஓரகத்தி, இல்லை உங்களுடைய சகலப்பாடி, இப்படி யார்கிட்ட பேசினாலும் சரி, அதுவும் புகுந்த வீடாக இருந்தால் கேட்கவே வேணாம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு இருக்கீங்க. உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுங்க. இந்த வாரத்தில் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பொறுமை காப்பது அவசியம். கோபத்தை, அதாவது நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா அதிகார வார்த்தையாக இருக்கும். குரலை உச்சத்துக்கு கொண்டு போய்ட்டு உயர்த்தி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குரல் உயர்த்தினால் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால் குரலை உயர்த்தி பேசாதீங்க. அதே சமயம் வியாபாரத்தில் பெருத்த லாபத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்தி காட்டுவார்கள். குடும்பத்துக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார்கள். அதுவும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் ஏதாவது ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இட் இஸ் த ரைட் டைம் டு ட்ராவல் ஃபார் யுவர் ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஆர் ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. 5ஆம் இடத்துல குரு இருக்கார். 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் குரு இருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இதனால் இந்த வாரத்தில் முடிஞ்சால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலத்தை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், ஆரோக்கிய நிம்மதி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.